கனவுல கூட பண்ணக்கூடாதுன்னு நினச்ச இந்த ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறாங்க இந்த திமுக ஐடி விங்க கும்பல். சமூக வலைதளங்களிலையும் காட்சி ஊடகங்களையும் காங்கிரஸை போட்டு கடிச்சு கொதறிட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் தாவேகா கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன செய்ய முடியும்? இப்போ இருக்கிற சூழலில் கேவலமான நிலைமைக்கு வந்தாச்சு. வந்த பிறகு இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் ஒன்று காங்கிரஸ் தாவேகா விசிகாவாக இருக்கட்டும், பாமக சிபிஎம் சிபிஐ சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும். அதில் அட்லீஸ்ட் ஆட்சியில் அங்கமாக இது இடதுசாரி ஆட்கள் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தாவேகா ப்ளஸ் ஏடிஎம்கே பிஜேபி இதில் ஒரு முட்டு வேற கொடுக்குறானுங்க. ஏடிஎம்கே வேற பிஜேபி வேறன்னு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். எடப்பாடி ஆட்சியில் தூத்துக்குடியில் சுட்டு கொன்னதையும் பார்த்துட்டோம். சாத்தாங்குளத்தில் ஃபிலிக்ஸ் ஜெயராஜ் சேர்த்ததை மாரடைப்புன்னு சொன்னதையும் பார்த்துட்டோம். 5 வருஷம் ஆட்சியில் கொடநாடு பங்களான்னு சொன்னாலே தூக்கி உள்ளே போட்டாங்க. இன்னைக்கு பேசுகிற இந்த நடுநிலை முற்போக்குன்னு பேசக்கூடிய திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும், பியூஷ் மனிஷா இருக்கட்டும், கருப்பர் கூட்டம் சுரேந்தர் நடராஜனா இருக்கட்டும், எத்தனை வருஷம் உள்ளே கிடந்தாங்க. பியூஷ் மனுஷே ஒரு வீடியோ என்ன சொல்கிறாரு, நான் காங்கிரஸ் ஆட்சியிலையும் நான் செடிஷன் கேஸ் வாங்கிட்டேன், திமுக ஆட்சியிலையும் 10 கேஸ் வாங்கிட்டேன்னு. ஏன் அவர் எடப்பாடி ஆட்சியில் உள்ள தூக்கி வச்சு அவரை மிதிச்சாங்க. வெளில அவருக்கு அழுது கதறாரு. வெளில வந்த அன்றைக்கே அவர் குடும்பத்தோடு அழுது ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ஆனால் அது அவர் இன்றைக்கி அவர் வாயில் வரல, அவர் மறந்துட்டார் போல. அதனால் எடப்பாடி ஆட்சிங்கிறது பாஜக ஆட்சியை விட எந்த விதத்துலையும் ஒரு வேறுபட்ட ஆட்சி கிடையாது. இன்றைக்கி தாவேக்கா எடப்பாடி ஆட்சி அமைஞ்சால் அதை விட ஒரு தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மோசமான நிலைமை எதுவுமே கிடையாது. இன்றைக்கி சொல்லப்போனால் திமுக சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும். போங்க காங்கிரஸ், நீங்கள் விசிகே வைகோ போக முடியாது. மற்ற சிபிஐ சிபிஎம் எல்லாரும் சொந்த சின்னத்தில் நின்ற எல்லாரும் போய் கூட்டணி ஆட்சி அமைங்கன்னு அமைச்சு வச்சு எதிர்கட்சியை அமர்ந்து இந்த கூட்டணி ஆட்சியை வழிநடத்தி தமிழ் மக்களுக்கு ஒரு அரணாய் இருக்கும் திமுக தான் நான் நம்புகிறேன். சொல்லப்போனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த எதிர்கட்சி தலைவராக இப்போது ஆற்ற போகிற பணி அவரை ரொம்ப பண்படுத்தவும் அவரை மேம்படுத்தவும் ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த டிஎம்கே ஐடி விங்க ரொம்ப விசுவாசிகளாக தன்னை காட்டிக்கூடிய விசுவாசிகளாக வச்சுக்கலாம், விசுவாசி தான் சரியா. ஆனால் இது கொஞ்சம் கண்மூடித்தனமாக போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு தமிழ்நாட்டை பாஜக வெளியே தள்ளி தமிழ்நாட்டை பாஜக கடந்து காப்பாற்றணுமா இல்லை திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கணுமா அப்படிங்கிறதா உங்கள் விசுவாசம். எந்த ஒரு திராவிட கொள்கையாக இருந்தாலும் முதல்ல தமிழ்நாட்டு மேலே தான் இருக்கணும், அப்புறம் தான் எந்த ஒரு கட்சி மேலேயும் இருக்கணும். திராவிட கொள்கை என்பது தமிழ்நாட்டை காப்பது தான், தமிழ்நாட்டை காக்கும் அரண் தான். அந்த அரண்படி பார்க்கும்போது முதல்ல திமுக அந்த இதுக்கு இப்போ வாய்ப்பே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அடுத்தது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அதுதான் நியாயமான செகண்ட் அவுட்கம். நீங்கள் இப்படியே வெறுப்பேற்றிக்கிட்டே காங்கிரஸை போட்டு ரொம்ப கடிச்சிங்கன்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியலன்னா எடப்பாடி பிஜேபி கவர்மெண்ட் உட்காரும். அது ரொம்ப கொடுமையாக இல்லை. எடப்பாடியுமே போல யாராலையுமே மெஜாரிட்டி காட்ட முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட் ரூல் வந்துடும். அது அதை விட பாஜகவுடைய டைரக்ட் ஆட்சி. அது அதை விட இன்னொரு அசிங்கமான ஒரு இது இருக்குது. இந்த முதல்வன் படத்தில் வர மாதிரி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைச்சிக்கலாம். அப்படி அமைச்சா அதுக்கப்புறம் மக்கள் மொத்தமாக திமுக அதிமுக ரெண்டு நிராகரிக்கக்கூடிய நிலைமையும் வந்துடும். அதனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் காங்கிரஸ் விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாரும் போட்டோம் ஆட்சி அமைக்க தயவுசெய்து விடுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாருங்கள் பேக் ஸ்டாபர்ஸ் அப்படின்னு முதல்ல காங்கிரஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது இல்லை அவர் திமுக பேக் ஸ்டாபர் இல்லை மக்களுக்கு பேக் ஸ்டாபர்னு. ஏன்பா மக்கள் தான் 108 சீட்டு டிவிகேக்கு தானே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸோடைய கொள்கைப்படி மக்கள் பக்கம் நிற்கணும்னா மக்கள் 108 சீட்டு கொடுத்த பக்கம் தான் நிற்க முடியும். அவங்க நல்லா மாறி பேசுறீங்க சரவணன் அண்ணாதுரை. நீங்கள் முதல்ல இருந்தே இப்படி தானா? நீங்கள் பிஜேபியில் இருக்க வேண்டிய ஆள் மாதிரி இருக்கிறீங்க. எப்படி இங்கே இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல. போய் நிக்கிறாங்க. கூட்டணியில வந்தாங்க, அவங்களால ஜெயிக்க முடியல. 28 கொடுத்தீங்க, 25 தான் ஜெயிச்சா, மொத்தமே 5 தான் ஜெயிச்சாங்க. அது 2ஆம் பட்சம். கூட்டணியில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நீ கூட்டணியில் போட்டு அடி. அதுக்காக அவனை ஆட்சி அமைக்க போறவனை போய் அசிங்கமாக திட்டுறதும் அவனை பேக் ஸ்டாப்பர்னு அவமானப்படுத்துறதை நாங்கள் ஏற்றுக்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வி வாண்ட் பிஜேபி அவுட். அதுக்கு இருக்கிற ஆப்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இல்லை டிவிக்கேவே பிஜேபி நீ சொல்றியா, அது அப்புறம் அவன் வரட்டும், அது அவன் காட்டட்டும், அந்த முகத்தை வெளிக்காட்டட்டும். அப்போ தமிழ் மக்கள் தன்னால் அவங்க முகத்தை வெளிக்காமிப்பாங்க. அது வரைக்கும் நீ இப்படி பண்ணிட்டு இருக்காத. குளத்தூர்ல தலைவர் போய் அந்த மக்களுக்கு நன்றி சொல்றாரு. சொல்ல போனா அந்த போஸ்ட்ல நானே கமெண்ட் போட்டேன், குளத்தூர் மக்களை கல்லால் அடிங்கன்னு. ஏன்னா அவனுக்கு பண்ண அவ்வளோ அக்கிரமம். அவங்கள விட்டுட்டு காங்கிரஸ் ஏன்பா கல்லால் அடிக்கிறீங்க? நீங்க உன் கொள்கையும் பிஜேபி வெளியே தள்ளணுங்கிறது தான், காங்கிரஸ் கொள்கையும் பிஜேபி வெளியே தள்ளணுங்கிறது தான். ஒன்னால நீங்க பண்ண முடியல, காங்கிரஸால அதை பண்ணுதுன்னா அமைதியாக அவங்களை ஆதரிங்க, இல்லைன்னா மூடிக்கிட்டு இருங்க. தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க தலைமை பேச்சை கேட்டு முதல்ல நடங்க. உங்களோட டைனமிக்ஸ் தாங்க முடியல. தலைமையோடைய இதை பாருங்க. திமுகலேயே ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல அமைச்சர், ஒரு அருமையான தலைவர் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு குளத்தூர்லங்கிறப்போ எனக்கு அவ்வளோ வேதனையா இருக்குது. அதுக்கு அந்த தோல்விக்கு முன்னாடி இந்த 73 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சது எனக்கு ஒரு விஷயமாவே தெரியல. சொல்லப்போனால் 73 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ தலைவர் தோத்தாரோ மொத்த கட்சியும் தோத்ததான் நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் முதல்ல மனசில் கொண்டு நீங்கள் உங்கள் டைனமிக்ஸை கட்டுப்படுத்துங்க.